சிங்கத்தை கண்டா பயம் வரத்தான் செய்யும். தாமரை வணக்கம். இருவரும் எளிமையான மனிதர்கள், ஆனால் மிக வலிமையானவர்கள். மிகப்பெரிய தேசபக்தர்கள், தேசமும் தெய்வீகமும் இருகண்கள் என முழங்குபவர்கள். தங்கள் மனச்சாட்சிக்கு உண்மையானவர்கள். இந்த 10 ஆண்டு ஆட்சியில் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டுக்கும் முகம் கொடுக்காத ஒரே தலைவர்கள் அவர்கள். ஊழல், போதை, தீவிரவாதம், பயங்கரவாதம் இல்லாத ஒரு சனாதன தேசமே அவர்கள் கனவு. இருவரும் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத எளிமையான குடும்ப பின்னணியில் வந்த சாமானிய மனிதர்கள், ஆனால் சாதித்து காட்டியவர்கள். அரசியலில் புதிய சரித்திரம் படைத்தவர்கள். கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அவர்களை எதிர்த்து நிற்கும் வல்லமை எந்த கட்சிக்கும் இல்லை, எந்த ஒரு தலைவனுக்கும் இல்லை. மத்தியில் மிக பெரும் வெற்றி, மாநிலத்தில் அதீத இடங்களில் வெற்றி, நிர்ணயிக்கப்பட்ட இலக்கோடு நிதானமாய் நடைபோடும் மாமனிதர்கள் இவர்கள். தமிழகத்தின் பெரு வளர்ச்சிக்கும் எதிர்கால சந்ததியின் நல்வாழ்விற்கும் தாமரை பெரும் பாலான இடங்களில் மலர வேண்டும். குறிப்பாய் கோவையில் அண்ணாமலை பெரும்பான்மையோடு வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவார். மத்திய ஆட்சியில் அமைச்சராய் நிச்சயம் பதவியேற்க எங்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் வேண்டும். அகண்ட பாரதத்தில் 3வது முறையும் மோடி அரசின் நல்லாட்சி மலர வேண்டும். சூரியனையே வேர்க்க வைக்க சாமி தந்தவரா.